குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 2 ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் வந்து பார்க்க போறோம். ஸோ போன லெக்சர்ல வந்து நம்ம நியூட்ரியன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நியூட்ரியன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கார்போஹைட்ரேட். ஸோ ஒரு பயோ மேக்ரோ மாலிக்யூல் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதான் வந்து கார்போஹைட்ரேட் வந்து நம்ம ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்டோடைய டைப்ஸ் என்ன, என்ன டைப், அதோடைய பேசிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட்க்கு போகலாம். அதுதான் வந்து ஃபேட்ஸ். ஓகே. ஆல்சோ கால்ட் அஸ் லிபிட்ஸ். ஓகே. ஸோ லிபிட் வந்து ஃபேமிலி மாதிரி, அதுல இருக்கிற ஒரு மெம்பர் தான் வந்து ஃபேட்ஸ். ஓகே. ஸோ அது வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து வந்து முடிக்கலாம். ஓகே. எஸ், 1 minute. கிவ் மீ 1 minute. நான் எல்லாமே செக் பண்ணிடுறேன். So let's start the topic of fats. ஓகே. ஸோ ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு நியூட்ரியன்ட் தான். ஓகே. இதுவும் நம்ம ஃபுட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஃபேட்ஸ். இது வந்து ஒரு குரூப்புக்கு வந்து பிலாங் பண்ணுது. என்னதுன்னா அதுதான் லிபிட். இப்போ லிபிட் தான் வந்து ஒரு குரூப்பு. ஸோ லிபிடோடைய குரூப்ல வந்து இது ஒரு மெம்பர். யாருன்னா இது ஃபேட் தான் ஒரு மெம்பர். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி ஃபேட்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன், ஹைட்ரோஜன், அப்புறமா ஆக்சிஜன் இருக்கு. நான் சொன்னேன்ல, கார்போஹைட்ரேட் இது வந்து கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜனோடைய காம்பினேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் மேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேட்லயும் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் இந்த 3 எலிமெண்ட்டும் வந்து இதோடைய காம்பினேஷன்ல தான் வந்து ஃபேட்ஸ் வந்து உருவாகியிருக்கு. ஓகே. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னதுன்னா, ஃபேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஓகே. அது மட்டும் தான் ஒரே டிஃபரன்ஸ். ஸோ கார்பன், ஹைட்ரஜன் ரெண்டுமே அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ கெமிக்கலி வந்து ஃபேட்ஸ் வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கெமிக்கலி ஃபேட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ட்ரைகிளிசரைட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபேட்டோடைய சேம் எனர்ஜி வேல்யூ வந்து பார்க்கலாம். 1 கிராம் ஃபேட்ல பாத்தீங்கன்னா வந்து 9 கிலோ கேலரி, இல்லைன்னா வந்து 37 கிலோ ஜூல் எனர்ஜி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 கிராம் நான் வந்து உங்களுக்கு கிலோ கேலரிலையும் சொல்லித்தரேன், பிளஸ் கிலோ ஜூல்லையும் சொல்லித்தரேன். ஓகே. அது நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 1 கிலோ ஜூல் எவ்வளவு இருக்கும் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ 1 கிராம் ஃபேட்ல வந்து 9 கிலோ கேலரி, இல்லைன்னா வந்து 37 கிலோ ஜூல் வந்து என்ன இருக்கு, எனர்ஜி வந்து இருக்கு. ஸோ ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கார்போஹைட்ரேட்ஸும் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃபேட்ஸும் வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபேட்ஸ் எப்பவுமே வந்து பேட் தான், உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இட் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் பாடி. ஓகே. ஸோ எனர்ஜி ரிச்டு இருக்கு. குட் ஃபேட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஃபுல்லா ஜங்க்ல இருக்கிற ஃபேட்ஸ் எடுத்துக்காம நேச்சர் கொடுத்த ரியல் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அதுல இருக்கிற ஃபேட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தண்ணியில அது டிசால்வ் ஆகாது. இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இன்சாலிபிள்னா இப்ப தண்ணியில வந்து நீங்க எண்ணெய், ஆயில், ஆயில் கூட ஒரு ஃபேட் தானே. ஸோ அந்த ஆயில் தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது என்னது, அது கூட அப்படியே வந்து டிசால்வ் ஆகாது. இப்போ நீங்க அதுவே சால்ட், சுகர் அதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா, சுகர் ஒரு கார்போஹைட்ரேட். ஸோ சுகர் போட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து அது டிசால்வ் ஆயிடும், தண்ணி கூட அப்படியே கலந்து போயிடும், மிக்ஸ் ஆயிடும். ஓகே. நம்ம அதை வந்து அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஆயில் அந்த மாதிரி போட்டீங்கன்னா, ஆயில் வந்து ஃபேட்ஸ் உடைய ஃபேமிலியில பிலாங் பண்ணுது. ஸோ ஆயில் போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டிசால்வே ஆகாம அப்படியே மேல வந்து நிக்கும், கீழே போய் நின்றுடும்.
ஓகே. ஆனா ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தண்ணியில சாலிபிள் இல்ல. அது நம்மளுக்கு தெரியும். இன்சாலிபிள் இன் வாட்டர். ஆனா அசிட்டோன் அப்புறமா பென்சீன் இந்த 2 காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபேட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். சாலிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நார்மலான லைஃப்லயே பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சம்டைம்ஸ் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆயிடும் அப்படியே மேல மேல வந்து நின்னுடும். அதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இந்த லைன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்சாலிபிள் இன் வாட்டர். பட் சாலிபிள் இன் அசிட்டோன் அண்ட் பென்சின் இது நம்மளுக்கு தெரியாது. இதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அசிட்டோன் பென்சின் சொல்லி சொல்லி பாருங்க. ஒரு புது வேர்டு உங்களுக்கு புதுசா ஒரு லைன் கேள்விப்படுறீங்கன்னா அது சொல்லி பாருங்க. ஓகே, அசிட்டோன் பென்சின் இது ரெண்டுத்துலயும் சாலிபிள் ஆகுது ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ ஃபேட்ஸ் உடைய சோர்ஸ்னா எங்கிருந்தெல்லாம் ஃபேட்ஸ் நம்ம எடுக்கலாம். சோ 2 சோர்ஸ் நான் சொல்லி தரேன். ஒன்னு அனிமல் சோர்ஸ், இன்னொன்னு வந்து பிளான்ட் சோர்ஸ். அனிமல் சோர்ஸ்ல வந்து எதுல எல்லாம் ஃபேட்ஸ் இருக்கு? ஆயில்ல இருக்கு. ஓகே, எல்லா கைண்ட் ஆஃப் ஆயில்ல இருக்கு. அதுவும் ஃபிஷ் ஆயில். இங்க நான் அனிமல் பத்தி தானே பேசுறேன். ஸோ ஃபிஷ் ஆயில்ல வந்து ஃபேட்ஸ் இருக்கு. கீல ஃபேட்ஸ் இருக்கு. பட்டர்ல ஃபேட்ஸ் இருக்கு. அப்புறம் மீட்ல கூட ஃபேட்ஸ் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா மட்டன்ல அதிகமாவே ஃபேட்ஸ் இருக்கு. அண்ட் தென் எக்ல கூட ஃபேட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் அனிமல் சோர்ஸ்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பிளான்ட் சோர்ஸ்ல போலாம். பிளான்ட் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லா வெஜிடபிள் ஆயிலையும் என்ன இருக்கு? ஃபேட்ஸ் இருக்கு. கோகோனட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு? ஃபேட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ். அப்புறம் மில்க்ல ஃபேட்ஸ் இருக்கு. நட்ஸ்ல ஃபேட்ஸ் இருக்கு. சோயா பீன் அதுல ஃபேட்ஸ் இருக்கு. சீஸ், ஓகே, அதுலயும் ஃபேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு? ஃபேட்ஸ் வந்து கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அனிமல் சோர்ஸ், பிளான்ட் சோர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் உடைய என்னென்ன ஃபங்க்ஷன்? ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன சப் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு வாட்டி நான் வந்து சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க ஒரு ஸோ இங்க இருக்குல்ல. ஸோ இங்க இருக்குல்ல இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன டாபிக்ஸ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மேம் வந்து டெஃபினேஷன் சொன்னாங்க. செகண்ட் வந்து எனர்ஜி வேல்யூ சொன்னாங்க. தேர்ட் ஒன் சாலிபிலிட்டி சொன்னாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து ஃபேட் உடைய சோர்சஸ் சொன்னாங்க. அதுலயும் அனிமல் சோர்ஸ், பிளான்ட் சோர்ஸ் சொன்னாங்க. லாஸ்டா ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் நெவர் லீவ் ஒன் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ ஒரு பாயிண்ட் கூட நீங்க விடவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்பவே. மேம் 5 டாபிக் சொன்னாங்க, அந்த 5 டாபிக் ஃபுல்லா எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்துருவீங்க நீங்க. இல்ல 1 மார்க்ல கேட்கும் போது கூட நீங்க அதுல ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி பத்தி கேக்குறாங்கன்னா நீங்க செகண்ட் ஒன் எனர்ஜி வேல்யூ மேம் சொல்லி கொடுத்தாங்களே 9 கிலோ கேலரி 37 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஞாபகம் வந்து எழுதிடுவீங்க. ஓகே, சப் டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா அப்பதான் நீங்க ஒரு பாயிண்ட் கூட யூ வில் நாட் லீவ் ஒன் பாயிண்ட் ஆல்சோ. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ்க்கு வந்து நம்ம வரலாம். ஃபேட்ஸ் கண்டிப்பா என்ன தருது? நம்மளுக்கு எனர்ஜி தருது. ஸோ இது மேக்ஸிமம் எனர்ஜி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஃபேட்ஸ் இல்ல, பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லிபிட்ஸ்னா என்னது? ஃபேட்டோடைய மெம்பர் தான். ஓகே, ஸோ லிபிட்ஸும் பாஸ்பரஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்கானிசம் உடைய செல் மெம்பரைன், அப்புறமா சைட்டோபிளாசம், செல் மெம்பரைன்ல அப்படியே பிரசன்ட் ஆயிருக்கு. செல் மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப் செல் மெம்பரைன் பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்ஸ், லிபிட்ஸ். ஓகே, சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. எதுக்கு? செல்லோடைய மெம்பரெயின்ல இது ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? சோ செல்லோடைய மெம்பரெயின்ல லிப்பிட்ஸ், ஃபேட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்புறமா சைட்டோபிளாசம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ சில விட்டமின்ஸ்லாம் இருக்கு. விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 விட்டமினும் பாத்தீங்கன்னா வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஃபேட்ல அப்படியே டிசால்வ் ஆயிடும் இது. ஸோ ஃபேட்ஸ் என்ன பண்ணும்னா இந்த விட்டமின்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபேட்ஸ் வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. செல் மெம்பரைனோட ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சைட்டோபிளாசம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 விட்டமின்லயும் பாத்தீங்கன்னா என்னதுன்னா இந்த 4 விட்டமினையும் வந்து ஃபுட்ல இருந்து அதை அப்சார்ப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. யாரு? ஃபேட்ஸ் தான். ஓகே, ஹார்மோன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஃபேட்ஸ் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு.
ஸோ ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ மட்டும் எனர்ஜி தராது, சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு எனர்ஜி தராது, நம்மளுடைய ஃபியூச்சர் யூஸ்க்காகவும். இப்போ எப்படி நம்ம கார்போஹைட்ரேட்ல கிளைகோஜன் பார்த்தோம். கிளைகோஜன் வந்து நம்ம இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகி கிளைகோஜனா ஃபார்ம் ஆகி லிவர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்காம நம்மளுக்கு எனர்ஜி இல்லைன்னா லிவர்ல இருந்து அந்த கிளைகோஜன் வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி ஃபேட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஃபேட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக இந்த ஃபியூச்சர் எனர்ஜி யூஸ்க்காக கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபங்க்ஷன் அது எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். இந்த செல் மெம்பரைன் சைட்டோபிளாசம் சொன்னல அதோடைய ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல் மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்ஸ் தான். ஃபேட்ஸ் இல்ல, ஆக்சுவலி பாஸ்போலிபிட்ஸால மேடா இருக்கு. ஸோ லிபிட்ஸ் இஸ் நத்திங் பட் இதுவும் வந்து லிபிட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேட்ஸ் உடைய கேட்டகரியில தான் வருது. ஸோ நம்ம வந்து அல்டிமேட்லி என்ன சொல்லுவோம்னா செல் மெம்பரைன்ல, பிளாஸ்மா மெம்பரைன்ல, அனிமல் செல்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும். பிளான்ட் செல்ல பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா மெம்பரைன், செல் மெம்பரைன் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுல எல்லாம் என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஃபேட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து they act as a precursors of various hormones. ஓகே. ஸோ ப்ரீகர்சர்ஸ்னா வந்து ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி ஹெல்தி ஃபேட்ஸ், அப்புறமா வந்து கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா ஃபேட்ல இருந்து அதுவும் எடுத்திருக்காங்க கொலஸ்ட்ரால். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஹார்மோன்ஸ்க்கு ப்ரீகர்சரா ஒர்க் பண்ணும். ப்ரீகர்சர்னா வந்து ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டிரான் இந்த மாதிரி நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் பார்த்துருக்கோம்ல, கார்டிசால், இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோர் மட்டும் பண்ணாத ஃபேட், ஹார்மோனல் பேலன்ஸ்க்காகவும் ஃபேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ப்ரீகர்சர்ஸ்னா பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக, அதான் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில உருவாகுதுல்ல, அதுக்காக வந்து இது ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி யூஸ் ஆகும். அதனால ப்ரீகர்சர் சொல்றாங்க. ப்ரீகர்சரோட மீனிங் என்னதுன்னா வந்து ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபேட்ஸ் ஆர் ப்ரீகர்சர்ஸ் ஆஃப் ஹார்மோன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது உங்களுக்கு புரியலன்னா இது நீங்க ஜஸ்ட் மகப் பண்ணிட்டு போயிடலாம். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் மீனிங் ஆஃப் இட். ஓகே. ஸோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபேட்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ்லாம் இருக்கும்ல, கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், ஃபேட்டி ஆசிட் இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி வந்து நம்ம பாடிக்கு ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி யூஸ் ஆகுது. யாரை கிரியேட் பண்றதுக்காக? ஹார்மோன்ஸை கிரியேட் பண்றதுக்காக, எஸ்பெஷலி இந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டிரான், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்காக இதுவும் ஒரு ரா மெட்டீரியலா யூஸ் ஆகுது. அதனால இட்ஸ் அ ப்ரீகர்சர் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் அப்புறமா நிறைய ஆர்கன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடெக்டிவ் பேடிங் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு இது. ஓகேங்களா. ஸோ ஃபேட்டு நிறைய நம்ம இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஃபேட்டு பத்தி நிறைய உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து சொல்லி தரேன் பாருங்க. ஓகே. ஸோ ஃபேட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் மட்டும் இதோடைய வேலை இல்லை, ஹார்மோன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. அப்புறமா வந்து நிறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து இது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. ஓகேங்களா. 1 minute. ஓகே. ஸோ நிறைய வைட்டல் ஆர்கன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம ஏதாவது நடந்துகிட்டே இருக்கோம், சம்டைம்ஸ் விழுந்துடுறோம். ஓகே. இல்லைன்னா ஏதோ ஒரு யாரோ வந்து நம்மள அடிக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி வந்து அப்போ நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷனே இல்லாம இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இந்த ஷாக்ல இருந்து இந்த ஃபேட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆர்கான்ஸ்க்கு மேல ஒரு எல்லோ கலர் லேயர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஃபேட்ஸ் தான்.
ஓகே. அப்பதான் நம்ம ஏதாவது ஒரு ஷாக்ல இருந்து நம்மள பிரிவென்ட் பண்றதுக்காக. அதனாலதான் வந்து மொத்தமா பாடில இருந்து ஃபேட் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஒரு 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 ஏஜுக்கு பேஸ் பண்ணி இவ்ளோ பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. இவ்ளோ ஃபேட் பெர்சன்டேஜ் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பாடியில புரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து நம்ம இது பண்ணா, அப்போ வந்து நமக்கு டிசீசஸ் தான் வரும். லிமிட்ல இருக்கணும் எல்லாமே. ஓகே. அப்புறமா விட்டமின் டி வந்து ஃபார்ம் ஆகுறதுக்காக அண்ட் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்காக நம்மளுடைய ஃபேட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. சோ நம்மள கோல்டு கிட்ட இருந்து கூட வந்து இது புரொடெக்ட் பண்ணும். சோ நெறைய கோல்டு ரீஜியன்ல இருக்கிற அனிமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, போலார் பியர் இருக்கட்டும், பென்குயின் இருக்கட்டும், அவங்களுக்கு திக்கான ஃபேட்டால உருவாகுன லேயர் இருக்கும் அவங்க பாடில. நேச்சுரலி காட் வந்து ஒரு திக் ஃபேட்டி லேயர் வந்து அவங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அந்த குளிர்ல இருந்து புரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகே. அது வந்து இன்சுலேட்டரா வொர்க் பண்ணுது. இன்சுலேட்டர்னா இட் புரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் கோல்டு. இப்போ இந்த வயர்ல இன்சுலேஷன் பண்ணுவாங்கல்ல, காப்பர் வயர் இருக்குன்னா, அது மேல ஒரு பிளாஸ்டிக் மாரி இன்சுலேட் பண்ணுவாங்கல்ல, அதே மாரி நம்ம பாடியில ஃபேட் தான் வந்து நம்ப குளிர்ல இருந்து புரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய ஃபேட் லேயர் மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இத மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி கோ டு புரோட்டீன்ஸ். ஸோ ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா, தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் மாரி ஃபேட்ஸ் கிட்டயும் என்ன ஃபேட்ஸும் எதால மேட் அப் ஆயிருக்கு? கார்பன், ஹைட்ரோஜன், அதுக்கப்புறமா வந்து ஆக்ஸிஜன். ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட வந்து நெறைய கார்பன் இருக்கு, ஹைட்ரோஜன் இருக்கு. பட் ஆக்ஸிஜன் வந்து கம்மியா இருக்கு. ஃபேட்ஸ் வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தண்ணீல இன்சால்யுபிளா இருக்கும். தண்ணீல டிசால்வ் ஆகாது. ஆனா அசிட்டோன், பென்சீன் இது 2த்துலயும் டிசால்வ் ஆகும். கெமிக்கலி ஃபேட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரைகிளிசரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் கவர்டு. 1 கிராம் ஃபேட்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு? 9.0 கிலோ கேலரி இல்ல 37 கிலோ ஜூல். கிலோ கேலரிலயும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோ ஜூல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாரி வேணாலும் கேட்கலாம் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டோடைய சோர்சஸ் வந்து பார்க்கலாம். 2 சோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அனிமல் சோர்ஸ் அப்புறமா வந்து பிளான்ட் சோர்ஸ். ஸோ அனிமல் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கீ, பட்டர், ஃபிஷ் ஆயில், மீட், எக் இது எல்லாமே வரும். பிளான்ட் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாமே வரும். கோகனட்ல இருந்து, மஸ்டர்ட்ல இருந்து, சன்ஃப்ளவர்ல இருந்து அண்ட் தென் மில்க்ல இருந்து, நட்ஸ்ல இருந்து, சோயாபீன், சீஸ் இதெல்லாம் வந்து பிளான்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். இப்போ ஃபேட்ஸ் உடைய நம்ம ஃபங்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நான் எல்லா ஃபங்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன்னா, நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி எனர்ஜி வேல்யூ பார்த்தோம்ல ஃபேட்ஸோடது. ஒரே ஒரு பயாலாஜிக்கல் ஆக்சிடேஷன்னா, அத உடைக்கும்போது, அத வந்து டிவைட் பண்ணும்போது, அது பிரேக் டவுன் பண்ணும்போது, அத டைஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு 37 கிராம் ஆஃப் 37 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ இவ்ளோ எனர்ஜி கிடைக்குது. அதனால தான் இது ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நெறைய செல் மெம்பரைன், பிளாஸ்மா மெம்பரைன், செல் சைட்டோபிளாசம் இதுலலாம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரக்சர் இது உருவாகுறதுக்காக இது பிளாக்ஸ் மாரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்போ ஒரு வால் வந்து நம்ம கட்டுறதுக்காக நம்ம எப்படி செங்கல் யூஸ் பண்றோமோ, பிரிக் யூஸ் பண்றோமோ, அதே மாரி அந்த செல் மெம்பரைன் கட்டுறதுக்காக நம்ம ஃபேட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம். இப்ப நெக்ஸ்ட் நெறைய விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே இது நல்லா வந்து ஞாபகம் பண்ணிக்கோங்க. ஏ, டி, இ, கே இந்த 4 விட்டமின்ஸ இதெல்லாம் இப்ப கேட்பாங்க அவங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் கேட்பாங்க. சோ ஏ, டி, இ, கே அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? இது வந்து ஃபேட் சால்யுபிள். ஃபேட் இது இது வந்து நம்ம ஃபுட்ல விட்டமின் ஏ, டி, இ, கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத அப்சார்ப் பண்றதுக்காக ஃபேட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா நெறைய ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ உருவாக்குறதுக்காக இது ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. அப்புறமா இது வந்து நம்ம இப்போ மட்டும் இல்ல ஃபியூச்சர் யூஸ்க்காகவும் நம்ம வந்து ஃபேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜிக்காக. ஓகேங்களா? அண்ட் தென் ஆமா. இது வந்து நம்ம கோல்டு வெதர்ல இருந்து, பிரஷர்ல இருந்து புரொடெக்ட் பண்ணுது. நெறைய வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு பேடிங்னா இப்ப எப்படி நம்ம ஏதாவது நீ பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீ பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. எதுக்குன்னா அந்த நீல இருந்து அது புரொடெக்ட் பண்றதுக்காக. அதே மாரி வைட்டல் ஆர்கன்ஸ்ல உள்ள இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுலயே வந்து ஃபேட்டோடைய பேடிங் இருக்கு.
எதுக்குன்னா பாடிய இந்த ஆர்கன்ஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு ஜர்க் மாரி வந்துருச்சு, டக்குன்னு அடிபட்டுருச்சு. அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும்ல. அதனாலதான். பிகாஸ் ஹியூமன் லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அப்புறமா விட்டமின் டி சிந்தசிஸ் பண்றதுக்காக நிறைய ஸ்டெராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. சோ பாருங்க, விட்டமின் ஏவை உருவாக்குறதுக்காகவே வந்து இது யூஸ் ஆகுது. விட்டமின் டி அப்சார்ப் பண்றதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஓகே, இது ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வில் கோ டு புரோட்டீன்ஸ். ஓகே, புரோட்டீன்ஸ்னால என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலயும் இதுலலாம் புரோட்டீன்ஸ் இருக்கு அப்படிதான் ஞாபகம் வரும். கரெக்டா? சோ புரோட்டீன்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த புரோட்டீன்ஸ் என்னதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பாத்துரலாம். சோ புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் மாலிக்யூல். ஆர்கானிக் இதுவும் சொன்னல, கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக் தான். ஆர்கானிக்னா இதுவும் கார்பனால, இதுவும் கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், சம்டைம்ஸ் நைட்ரோஜன், பாஸ்பரஸ், சல்பர், இது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேட் ஆனது தான் யாரு? புரோட்டீன்ஸ். ஓகே, சோ இதுவும் ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல். சோ புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருந்தா புரோட்டீனா உருவாகும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக் ஆஃப் புரோட்டீன். ஸோ புரோட்டீன் தான் வால் வச்சுக்கோங்க. அந்த வால் இருக்கிற செங்கல் தான் அமினோ ஆசிட்ஸ். ஒரு ஒரு 10 அமினோ ஆசிட், ஒரு 100 thousands ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் என்னன்னா அந்த அந்த புரோட்டீனே உருவாகும். ஓகே, ஸோ இந்த புரோட்டீனுடைய இன்னொரு நேம் பாலி நியூக்ளியோ பாலி பாலி அமினோ ஆசிட் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ புரோட்டீன்ஸ் வந்து ஸோ இதெல்லாம் கொடுக்குறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டீன்ஸ் வந்து அமீனோ ஆசிட் எல்லாம் சேர்ந்து தான் புரோட்டீன் உருவாகுது. பாலிபெப்டைட்ஸ் சொல்லுவாங்க. எஸ், இதுக்குன்னா 2 அமீனோ ஆசிட் இருக்குன்னா, இப்போ இது ஒரு அமீனோ ஆசிட் வச்சுக்கோங்க, இது ஒரு அமீனோ ஆசிட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏஏ ஏஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமீனோ ஆசிட். ஸோ இது ஒரு அமினோ ஆசிட் 1, இது அமினோ ஆசிட் 2ன்னு வச்சுக்கோங்க. பாலி அமினோ ஆசிட்லாம் சொல்ல மாட்டாங்க, பாலிபெப்டைட் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் ஆகிறதுக்காக பெப்டைட் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்ட் உருவாகும். சோ நிறைய பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகிதான் வந்து புரோட்டீனே உருவாகுது. ஸோ அதனாலதான் பாலிபெப்டைட்ஸ் சொல்லுவாங்க புரோட்டீன்ஸ். பாலி அமினோ ஆசிட் சொல்ல மாட்டாங்க, பாலிபெப்டைட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் இதுல கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன், சம்டைம்ஸ் சல்பர், பாஸ்பரஸ் இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ புரோட்டீனோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ் ஏன் தேவை நம்ம பாடிக்கு? நம்ம க்ரோ ஆகணும்னா, டெவலப் ஆகணும்னா நம்மளுக்கு புரோட்டீன் கண்டிப்பா தேவை. ஓகே, அதனால பாடி பில்டர்ஸ் கூட என்னது மசில் டெவலப் பண்றதுக்காக என்ன சாப்பிடுறாங்க? புரோட்டீன் தான் சாப்பிடுறாங்க. புரோட்டீன் ஷேக் சாப்பிடுறாங்க, புரோட்டீன் வே புரோட்டீன் சாப்பிடுறாங்க. எதுக்குன்னா டெவலப் பண்றதுக்காக மசில்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ராவா டெவலப் பண்றதுக்காக. நார்மலா நம்ம ஃபுட்ல இருந்து நம்ம புரோட்டீன் சாப்பிட்டாலே நம்ம கரெக்டான லெவல்ல க்ரோ ஆகும். அவங்க எக்ஸ்ட்ராவா வந்து க்ரோ பண்றாங்கல்ல மசில்ஸ்லாம், அதுக்காக அவங்க அந்த மாதிரி சோர்சஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. அண்ட் தென் வந்து ஏதாவது நம்ம பாடியில உள்ள செல்லோ டிஷ்யூவோ டேமேஜ் ஆயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்றதுக்காகவும் புரோட்டீன் தான் யூஸ் ஆகுது. ஓகே, அப்புறமா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமா மறுபடியும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி மெயின்டைனும் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அப்புறமா நிறைய என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபாடிஸ் இது எல்லாம் புரோட்டீனால தான் மேடா இருக்கு. புரோட்டீன் ஒழுங்கா நம்மளுக்கு கிடைக்கலன்னா ஆன்டிபாடிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுது? ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த டிசீஸ் அதை வந்து சாவடிச்சிடும் அந்த டிசீஸ. ஓகே, இப்ப ஏதாவது இப்ப புரோட்டீன் ஒழுங்கா சாப்பிடலன்னா ஆன்டிபாடிஸ் ஒழுங்கா உருவாகாது. அப்பனா எந்த டிசீஸும் ஈஸியா அஃபெக்ட் ஆயிடும் நம்மளுக்கு. சின்ன சின்ன கோல்டு கூட அஃபெக்ட் ஆயிடும். அப்புறமா என்சைம்ஸ் எல்லாம் டைஜஷனுக்காக, பிரேக் டவுனுக்காக, ஃபார்மேஷனுக்காக எல்லாத்துக்குமே என்சைம்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஒழுங்கா சாப்பிடலாம் எதுவுமே அப்படியே வந்து அந்த எல்லாமே வந்து அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடும். அப்புறமா ஹார்மோன்ஸ் நிறைய திங்ஸ்க்கு எத்தனை கிளாண்ட் இருக்கு நம்ம பாடியில, எத்தனை ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகே, அது எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். ஆன்டிபாடிஸ், என்சைம், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்காக யார் முக்கியமா தேவை? புரோட்டீன்ஸ் தான் தேவை. ஓகே, சோ இப்போ எனர்ஜி வேல்யூ ஆஃப் புரோட்டீன் வந்து பார்க்கலாம். 1 கிராம் புரோட்டீன்ல 4 கிலோ கேலரி வந்து எனர்ஜி இருக்கு. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் as compared to
ஃபேட்ஸ்ல 9 கிலோ கேலரி இருக்கு. இது கம்மியான எனர்ஜி சோர்ஸ் இது கம்மி தான். ஆனா இது பில்டிங்காக தான் மோஸ்டா யூஸ் ஆகுது புரோட்டீன். எனர்ஜியை விட பில்டிங் பிளாக்ஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம புரோட்டீன் எதால மேடா இருக்குன்னு சொன்னா அமினோ ஆசிடால மேடா இருக்கு. சோ இந்த அமினோ ஆசிட் தான் நான் என்ன சொன்னேன், இட் இஸ் தி பில்டிங் பிளாக் ஆஃப் புரோட்டீன் சொன்னேன். ஓகே, இத பத்தி கொஞ்சம் நம்ம வந்து பேசலாம், அமினோ ஆசிட பத்தி. அமினோ ஆசிட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 22 அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியில பிரசன்ட் ஆயிருக்கு. அதுதான் புரோட்டீன் உருவாக்குறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய அமினோ ஆசிட் இருக்கு, ஆனா அது புரோட்டீன் மேக் பண்றதுக்காக ரோல் பிளே பண்ணல. வெறும் 22 அமினோ ஆசிட் தான் புரோட்டீன் மேக் பண்றதுக்காக அந்த ரோல் வந்து பிளே பண்ணுது. ஓகே, சோ இந்த அமினோ ஆசிட் வந்து ரெண்டா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்னு எசென்சியல் தேவையான அமினோ ஆசிட், இன்னொன்னு தேவையில்லாத அமினோ ஆசிட். ஓகே, சோ எப்பயாவது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் எப்போ நம்மளுக்கு தேவைப்படும், நம்ம கிட்ட அது இல்லைன்னா. கரெக்ட் தானே? இப்ப என்கிட்ட பென்சில் இல்லைன்னா நான் பென்சில் போய் வாங்குவேன். என்கிட்ட போன் இல்லைன்னா நான் போய் போன் போய் வாங்குவேன். கரெக்டா? அதுவே என்கிட்ட இருந்துச்சுன்னா, என்கிட்ட பென்சில் இருக்குன்னா நான் வாங்க மாட்டேன், பிகாஸ் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட போன் இருக்குன்னா நான் போன் வாங்கவே மாட்டேன், பிகாஸ் என்கிட்ட இருக்கு, எனக்கு இப்ப தேவைப்படாது. அதே மாதிரிதான் இந்த எசென்சியல் நான் எசென்சியல். எசென்சியல்னா அதோட மீனிங் என்னது, எனக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது, என்னுடைய பாடி வந்து அந்த அமினோ ஆசிட மேக் பண்ண மாட்டேங்குது, அதனால நான் வந்து அதை வாங்குறேன். அதான் எசென்சியல் அமினோ ஆசிட். நான் எசென்சியல்னா என்னது, தேவை இல்லாதது இல்ல, நம்ம பாடி அதை மேக் பண்ணுது, அதனால நம்மளுக்கு அது தேவையில்லை. புரியுதா? எசென்சியல் அமினோ ஆசிட்னா என் பாடி வந்து அதை மேக் பண்ண மாட்டேங்குது, அதனால எனக்கு தேவை, எசென்சியல் நான் வாங்குறேன். நான் எசென்சியல்னா என் பாடி அதை மேக் பண்ணிடுது அந்த அமினோ ஆசிட், அதனால எனக்கு தேவையில்லை. அதுதான் இதோடைய மீனிங். சோ எசென்சியல் அமினோ ஆசிட்னா இட் கேனாட் பி மேட் இன் த பாடி. நான் எசென்சியல்னா இட் இஸ் மேட் இன்சைட் த பாடி. எசென்சியல் அமினோ ஆசிட், இப்போ எசென்சியல் அமினோ ஆசிட்ல என் பாடி மேக் பண்ண மாட்டேன், நான் எங்க இருந்து அதை எடுப்பேன், ஃபுட்ல இருந்து எடுப்பேன். ஓகே, எசென்சியல் அமினோ ஆசிடோட எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அதான் லியூசின். நான் எசென்சியலோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அதான் அலனின். ஓகே, ஆக்சுவலி எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மத்த இதுல உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் இந்த 2 அமினோ ஆசிட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லியூசின் எசென்சியல் அமினோ ஆசிட், அலனின் நான் எசென்சியல் அமினோ ஆசிட். ஓகே, இப்ப புரோட்டீனோடைய டைஜஷன் வந்து பார்க்கலாம். எப்படி புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகுது. புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டாலாம் வந்து நம்ம பாடி அப்படியே டைரக்டா அப்சர்வ் பண்ணிக்காது. நீங்க சிக்கன் சாப்பிடுறீங்கன்னா சிக்கன்ல இருந்து புரோட்டீனை டைரக்டா அப்சர்வ் பண்ணிக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுறோம், நம்ம வாய் வழியா சாப்பிடுறோம், அது வந்து நல்லா சியூ பண்ணி நம்ம ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக் என்ன பண்ணா, ஸ்டொமக் இருக்கட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன பண்ணா இத இத வந்து அப்படியே அமினோ ஆசிடா பிரேக் டவுன் பண்ணும். இந்த ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற அந்த ஆசிட் இருக்கட்டும், ஸ்டொமக்ல இருக்கிற அந்த ஆசிட் இருக்கட்டும், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கிற அந்த என்சைம்ஸ் இருக்கட்டும், இதை டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, டைஜஸ்ட் பண்ணி அமினோ ஆசிடா வச்சுக்கோ, அதுதான் வந்து நம்மளுக்கு பாடியில ஃபுல்லா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ டைரக்டா புரோட்டீன் யூஸ் ஆகாது, நம்மளுக்கு அந்த புரோட்டீன்ல இருக்கிற இந்த அமினோ ஆசிட் தான் யூஸ் ஆகுமே. ஓகே, இப்போ புரோட்டீனோடைய சோர்ஸ் சேம், அனிமல் சோர்ஸ், பிளான்ட் சோர்ஸ். அனிமல் சோர்ஸ் தெரியும், பிளான்ட் சோர்ஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க சாப்பிடும் போதும் எல்லாரும் வந்து எல்லா டைமும் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்ஷனே இல்லை. ஓகே, ஸோ எனி ஒன் கேன் ஈட் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஒண்ணு புரோட்டீனும் இல்ல, மீட் தான் சாப்பிட்டு ஆகணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிளான்ட்ல எவ்வளவோ புரோட்டீன்ஸ் இருக்கு, நட்ஸ்ல, அப்புறமா வந்து பல்சஸ்ல, வீட்ல, அதுலாம் எவ்வளவோ புரோட்டீன் இருக்கு. ஓகே, பட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ அது அந்த தெரியணும் உங்களுக்கு எங்கெந்தெல்லாம் பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன்ஸ் வருது, அது முக்கியம், அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அனிமல் பேஸ்டு புரோட்டீன்லாம் நீங்க எழுதிருவீங்க. ஓகே, மில்க்ல, எக்ல, ஃபிஷ்ல, மீட்ல, லிவர்ல, இதுல எல்லாம் நிறைய புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. இது கம்ப்ளீட் புரோட்டீன். ஓகே, இந்த அனிமல்ஸ்ல வர புரோட்டீன் அது கம்ப்ளீட்டான புரோட்டீன். ஆனா பிளான்ட்ல வர புரோட்டீன் இன்கம்ப்ளீட்டான புரோட்டீன். மேம் அப்பனா இன்கம்ப்ளீட்டான புரோட்டீன், அப்பனா நமக்கு புரோட்டீன் ஒழுங்கா கிடைக்காத, வேஸ்டா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு காம்பினேஷன்ல சாப்பிடணும்.
எப்படின்னா ஒரு பிளான்ட் புரோட்டீன் சாப்பிடக்கூடாது, அது கூட இன்னொரு பிளான்ட் புரோட்டீனும் சாப்பிடணும். இப்ப நான் வீட்டுல செஞ்ச சப்பாத்தி வந்து சாப்பிடுறேன், ரோட்டி வந்து சாப்பிடுறேன். அது கூட நான் வந்து பல்சஸ்லயோ கிராம்ஸ்ல செஞ்ச அந்த தால் சாப்பிடணும். இப்ப இங்க ஒரு புரோட்டீன், இங்க ஒரு புரோட்டீன், டால்ல ஒரு புரோட்டீன், ரோட்டில ஒரு புரோட்டீன், இது ரெண்டுமே காம்பினேஷன்ல நான் சாப்பிடணும். அப்போதான் எனக்கு கரெக்டா வந்து ஃபுல்லா எல்லாம் கம்ப்ளீட்டா எனக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும். இப்போ சாம்பார் சாப்பிடுறீங்கன்னா அது கூட இட்லி சாப்பிடணும். ஓகே, இட்லி சாப்பிடுறீங்கன்னா அது கூட சாம்பார், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சாப்பிடணும். ஆனா அனிமல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து வெறும் வந்து சிக்கன் சாப்பிடணும்னா அது சாப்பிட்டுறலாம். வெறும் ஃபிஷ் சாப்பிடணும், ஃபிஷ் சாப்பிட்டுறலாம். ஓகே. ஆனா வந்து நீங்க பிளான்ட்ல மட்டும் ஒரு காம்பினேஷன்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ வீட், மெய்ஸ், பல்சஸ், கிராம்ஸ், நட்ஸ், லெக்யூம்ஸ், இதுல எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கு. யூ கேன் ஹேவ் இட் as much as possible. ஓகே. இப்போ சில ப்ரோட்டீன்ஸ் ஆனா சொன்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி கூட ஃபார்ம் பண்ணும். சில ப்ரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி கூட, ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. அது உருவாக்குறதுக்காக புரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் இருக்குல்ல, முடியல, அப்புறமா நெயில்ஸ்ல, இதுல கெரட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் வந்து பிரசன்டா இருக்கு. சோ ஓகே, இது இந்த கெரட்டின்னால தான் நம்ம ஹேரே ஃபார்ம் ஆகுது, நெயில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே. அப்புறமா நம்மளுடைய கனெக்டிவ் டிஷ்யூ, நான் 4 கைண்ட் ஆஃப் டிஷ்யூ சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல. அதுல நான் எபிதீரியல், கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல், இதுல கனெக்டிவ் டிஷ்யூல நான் கொலாஜன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இந்த கொலாஜன் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஓகே. அப்புறமா நம்ம மசில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டின், மயோசின் அப்படின்னு சொல்லி ஒரு 2 புரோட்டீன் இருக்கும். நம்ம மசில் கான்ட்ராக்ட் பண்றதுக்காக, ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஆக்டின், மயோசின் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்புறமா நம்ம புரோட்டீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்திரலாம். லாஸ்ட் டாபிக். புரோட்டீன் வந்து மோஸ்டா பில்டிங்காக யூஸ் ஆகுது, அப்புறமா மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ செல், டிஷ்யூ அதெல்லாம் பில்ட் பண்றதுக்காக, மெயின்டைன் பண்றதுக்காக மோஸ்டா புரோட்டீன் யூஸ் ஆகுது. அப்புறமா என்சைம்ஸ், நான் சொன்னல, என்சைம் ஃபார்ம் பண்றதுக்காக ட்ரிப்சின், பெப்சின், ரெனின், இதெல்லாம் என்சைம்ஸ். ஓகே. இதெல்லாம் ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஹார்மோனா யூஸ் ஆகும். ஆக்சுவலி இன்சுலின் ஒரு ஹார்மோன், உங்களுக்கு தெரியுமா? லிவர்ல வந்து, பேன்கிரியாஸ்ல பீட்டா செல் அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்கும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்பா, பீட்டா, காமா செல்ஸ். இதுல பீட்டா செல்ல பாத்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலி இன்சுலின் இஸ் அ புரோட்டீன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். இன்சுலின் என்ன பண்ணா அவருடைய பிளட்ல இருக்கிற அந்த குளுக்கோஸ் லெவல், சுகர் லெவலை கம்மி பண்ணும். அதனால சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் ஒழுங்கா வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அவங்க இன்டைரக்டா அவங்களுடைய பிளட்ல என்ன ஆகும், சுகர் அப்படியே அதிகமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணா இன்ஜெக்ஷன் வழியா இன்சுலின் எடுத்துப்பாங்க. ஓகே. அண்ட் தென் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்றதுக்காக, நம்ம பாடியோட டிஃபென்ஸே ஆன்டிபாடிஸ் தான். அப்புறமா நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக, ஹீமோகுளோபின், பிளட்ல ஹீமோகுளோபின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் புரோட்டீன் தான். அதுவும் அமினோ ஆசிடால தான் மேடா இருக்கு. ஹீமோகுளோபினுடைய வேலை என்னது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ நம்ம மார்க் பண்ணிடலாமா என்னென்ன படிச்சோமோ? So proteins பாத்தீங்கன்னா they are extremely large molecule composed of many amino acid. புரோட்டீன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் காம்பவுண்ட். இது எதனால மேடா இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். சம்டைம்ஸ், எது சம்டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்க? பாஸ்பரஸ், அப்புறமா சல்ஃபர். அப்புறம் எல்லா டைமும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் இருக்கு. எப்பயாவது பாஸ்பரஸ், சல்ஃபர் இருக்கு. ஓகே. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். புரோட்டீன்ஸ் எதுக்காக நம்ம பாடிக்கு தேவை? புரோட்டீன்ஸ் எதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன்? growthக்காக, டெவலப்மெண்ட்காக, ரிப்பேர் பண்றதுக்காக, மெயின்டைன் பண்றதுக்காக, ஆன்டிபாடிஸ். இந்த 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடிஸ், என்சைம், ஹார்மோன்ஸ். இது 3த்தையும் உருவாக்குறதுக்காக, சிந்தசைஸ் பண்றதுக்காக. புரோட்டீனை நம்ம எனர்ஜி சோர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்டா அது பில்டிங் பிளாக் தான். ஓகே. சோ 1 கிராம் புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா 4 கிலோ கேலரி எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம புரோட்டீனுடைய பில்டிங் பிளாக் யாரு? அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் வந்து நம்ம ஃபர்ஸ்டே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா வந்து 22 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் தான் வந்து புரோட்டீன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுது.
ஓகே. நெறைய அமினோ ஆசிட் இருக்கு. அந்த 22 தான் ரோல் ப்ளே பண்ணுது புரோட்டீன் உருவாக்குறதுக்காக. இதுக்கு நம்ம புரோட்டீன் தானே நம்ம படிக்கிறோம். ஸோ அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு தேவையுள்ளது, இன்னொன்னு தேவையில்லாதது. எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஏன் எசென்ஷியல் அமினோ ஆசிட்? பிகாஸ் நம்ம பாடி மேக் பண்ண மாட்டேங்குது அத. ஓகே. பாடி மேக் பண்ணாததுனால நம்ம வெளில இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு தேவைப்படுது அது. ஓகே. ஸோ இந்த அமினோ ஆசிட்லாம் நம்ம பாடி மேக் பண்ண மாட்டேங்குது. அப்புறமா நம்ம ஃபுட் மூலமா எடுத்துக்கணும். இதோட எக்ஸாம்பிள் லைசீன். அதுவே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி மேக் பண்ணிடுது. அதனால எனக்கு தேவையே இல்ல இது. ஓகே. இது வந்து ஆ நம்ப டயட்ல எடுத்துக்க தேவையில்ல. சாப்பாடுல எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இதோட எக்ஸாம்பிள் அலனைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் டைஜெஷன் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோடைய டைஜெஷன் பார்க்கலாம். எப்படி டைஜஸ்ட் ஆகுது புரோட்டீன்? டைரக்ட்டா புரோட்டீன் அப்சார்ப் ஆகாது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்புறமா கார்போஹைட்ரேட் மாதிரி டைரக்டாலாம் அப்சார்ப் ஆகாது. ஓகே. ஃபேட்ஸ் மாதிரி அதான் ஃபேட் மாதிரி இது டைரக்டா அப்சார்ப் ஆகாது. ஓகே. விட்டமின், மினரல்ஸ்லாம் டைரக்டா அப்சார்ப் ஆயிடும். ஆனா ஃபேட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா அப்சார்ப் ஆகாது நம்ம பாடியில. ஓகே. அது நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணோம் அமினோ ஆசிடா. இந்த பிரேக் டவுன் வேல்யூ யார் பண்றாங்க? இந்த புரோட்டீனை டைஜஷன் யார் பண்றாங்க? ஸ்டொமக் அப்புறமா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிடும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற என்சைம்ஸும் இதை நல்லா பிரேக் டவுன் பண்ணும். புரோட்டீன்ஸை அமினோ ஆசிடா பிரேக் டவுன் பண்ணும். இந்த அமினோ ஆசிட் தான் நம்ம பாடியில என்னென்ன தேவையோ பில்டிங் பிளாக், ரிப்பேரிங், மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் அதுதான் போய் வந்து பார்த்துக்கும். ஓகே. இப்போ புரோட்டீனுடைய சோர்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2 சோர்ஸ் சொன்னது அனிமல் சோர்ஸ் அப்புறமா வந்து பிளான்ட் சோர்ஸ். அனிமல் சோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஈஸி. இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு தேவையில்லை. நார்மலா ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் உங்களுக்கு அது வந்துடும். ஓகே. ஸோ மில்க், எக்கு, ஃபிஷ், பீன்ஸ், மீட், லிவர். ஓகே. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் அமினோ ஆசிட், எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கு. நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கு. அப்புறமா ஹோல் சீரியல்ஸ் தான் வீட், மெய்ஸ், பல்சஸ், நட்ஸ், கிராம்ஸ், லெக்யூம்ஸ் இதுல எல்லாம் என்னது பிளான்ட் சோர்சஸ் இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே பிளான்ட் சோர்சஸ் எப்படி எடுத்துக்கணும்? ஒன்லி ஒன் எடுக்கக்கூடாது. வீட் மட்டும் எடுக்கக்கூடாது. மெய்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு காம்பினேஷன்ல எடுத்துக்கணும். ஒரே மீல்ல கம்பைன் பண்ணி எடுத்துக்கணும். தால் ரோட்டி, சாம்பார் இட்லி இந்த மாதிரி. ஓகே. ஸோ மிக்சர்னால உங்களுக்கு எல்லா அமினோ ஆசிடும் அதுல வந்துடும். ஓகேங்களா? ஆனா அனிமல் சோர்ஸ் இல்ல. அதுல ஒன்னு எடுத்தா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். புரோட்டீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா என்னது ஸ்ட்ரக்சுரல் பில்டிங்காக யூஸ் ஆகுது. ஸ்ட்ரக்சுரல் காம்போனன்ட் ஆஃப் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் கெரட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டீன் வந்து நம்ம ஹேர் நெயில்ஸ்ல இருக்கு. கொலாஜின் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கு. ஓகே. இதுவும் ஒரு புரோட்டீன். ஆக்டின், மயோசின் நம்ம இது கான்ட்ராக்டைல் புரோட்டீன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மசிலை கான்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் ஆக்டின், மயோசின் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது மசில்ஸ்ல இருக்கு. ஹேர் நெயில்ஸ்ல, கனெக்டிவ் டிஷ்யூல அப்புறமா மசில்ஸ்ல. இப்போ நம்ம புரோட்டீனோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். பில்டிங், மெயின்டெனன்ஸ் இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. என்சைம்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ட்ரிப்சின், பெப்சின், ரெனின் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் என்சைம்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மோன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ஒரு ஹார்மோன். ஆனா அது புரோட்டீனால தான் மேடா இருக்கு. புரோட்டீன் ஹார்மோன்ஸை உருவாக்க கூட யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவே ஹார்மோனா கூட மாற கூட இருக்கு. ஓகே. அப்புறமா ஆன்டிபாடிஸா வந்து இது ஆன்டிபாடிஸ் உருவாக்குறதுக்காக ஆன்டிபாடிஸ் மாதிரி இது ப்ளே பண்ணுது. ஓகே. அண்ட் தென் ஹீமோகுளோபின் அதான் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் கூட புரோட்டீனால தான் மேடா இருக்கு. இது டிரான்ஸ்போர்ட்டிங்காக யூஸ் பண்ணுது. ஸோ புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக கூட உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் அதான் விட்டமின்ஸ். ஓகே. விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். யூ லேர்ன் லாட் அபவுட் இட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் யுவர் லைஃப். ஸோ உங்க லைஃப்ல கூட இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ விட்டமின்ஸும் அதே மாதிரி தான். தே ஆர் காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விட்டமின்ஸ். இது வந்து நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் இப்போ நம்ம பார்த்த கார்போஹைட்ரேட் இருக்கட்டும், ஃபேட்ஸ் இருக்கட்டும், புரோட்டீன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அமௌண்ட்ல நம்மளுக்கு தேவைப்படுது. இது அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப கம்மியான அமௌண்ட்லயே விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம பாடிக்கு அதுவே போதும். ஓகே.
விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் மாரி எனர்ஜிலாம் ஒண்ணுமே தராது. தே டு நாட் கிவ் எனர்ஜி. ஓகே. ஸோ விட்டமின்ஸ் அப்பனா எனர்ஜி குடுக்கலன்னா அதோடைய ஃபங்ஷன் என்னதான் மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பயோ கேட்டலிஸ்ட்டா வொர்க் ஆகும். பயோ கேட்டலிஸ்ட்னா ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா, கேட்டலிஸ்ட் ஆக்சுவலி கேட்டலிஸ்ட் அதோட மீனிங் என்னதுன்னா, ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா, அத நம்ம ஃபாஸ்ட் பண்றதுக்காக கேட்டலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாரி நடக்குது. அதுல அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக ஒரு 1 ஹவர் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுவே கேட்டலிஸ்ட் போட்டோம்னா அந்த இடத்துல நம்ப 1 செகண்ட்ல அந்த ரியாக்ஷனே 10, 20 தடவ ஆயிடும். ஸோ எவ்ளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது பயோ கேட்டலிஸ்ட்டா இருக்கு. பயோ மீன்ஸ் லிவிங். ஸோ லிவிங் கேட்டலிஸ்ட்டா இருக்கு. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ப்ராசஸ இத ஃபாஸ்ட் பண்ணி விட்டுரும். ஓகே. அதனால அந்த பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பாடிக்குள்ள ஏதாவது ரியாக்ஷன் நடக்குது. ஏதோ ஒரு ஒண்ணுத்துலருந்து இன்னொரு மாறுது. நம்ம நெறைய சைக்கிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல. அதுல மாறும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஃபாஸ்ட் பண்ணி விடும் அது. இதுக்கு நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமும் ஸ்லோவா நடக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டா நடக்கணும். குரோத் ஸ்லோவா நடக்கும். மத்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா நடக்கணும். அதுக்காக இந்த விட்டமின்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அப்புறமா கண்டிப்பா விட்டமின்ஸ் நம்ம ஹெல்த் மெயின்டெயின் பண்றதுக்காக, குட் ஹெல்த்துக்காக விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் தென் நெறைய டிசீசஸ் வந்து புரொடெக்ட் பண்றதுக்காக விட்டமின்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்ப்பீங்க எந்த விட்டமின் எந்த டிசீஸ பிரிவென்ட் பண்ணும்னு. இப்போ ஒரு டேபிள் மாரி குடுத்துருக்காங்க. அதுல பார்ப்பீங்க. ஓகே. அண்ட் தென் நெறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குல்ல. அந்த நியூட்ரியன்ட்ஸ யூஸ் பண்றதுக்காக விட்டமின்ஸ் தான் தேவைப்படுது. ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சோ அந்த நியூட்ரியன்ட் வந்துருச்சு. வந்தா மட்டும் பத்தாது. அத யூஸ் பண்ணணும் நம்ப. அந்த யூஸ் பண்றதுக்காக யார் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க? விட்டமின்ஸ் வந்தா தான் அது யூஸ் பண்ணவே முடியுமா நம்மளால. சோ விட்டமின்ஸ் எவ்வளோ பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது பாருங்க. ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 டைப் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு தண்ணீல டிசால்வ் ஆறது. இன்னும் ஃபேட்ல டிசால்வ் ஆகுறது. ஓகே. ஸோ தண்ணீல டிசால்வ் ஆகுறத வாட்டர் சால்யூபிள் அப்புறமா ஃபேட் சால்யூபிள். ஸோ வாட்டர் சால்யூபிள்ல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்படின்னா விட்டமின் பி1, பி2, பி3, பி4, பி12 எல்லா பில இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் இந்த வாட்டர் சால்யூபிள் தான். தண்ணீல டிசால்வ் ஆயிடும். விட்டமின் சி கூட தண்ணீல டிசால்வ் ஆயிடும். ஓகே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேட்ஸ்லயே சொல்லி குடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபேட் சால்யூபிள் என்னென்னது? ஏ, டி, இ, கே. இது 4மே ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். எல்லா விட்டமின்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் மூலமா தான் வரும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கட்டும், சி, ஏ, டி, இ, கே இது எல்லா விட்டமின்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் மூலமா தான் வரும். ஆனா ஒரே ஒரு விட்டமின் அதான் விட்டமின் டி பாத்தீங்கன்னா நம்ம பாடியே அது நேச்சுரலா உருவாக்கிடும். ஓகே. நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ல வந்துரும் நினைக்கிறேன். நான் எசென்ஷியல் விட்டமின்ஸ்ல வந்துரும் நினைக்கிறேன் அது. இதுக்குன்னா நான் எசென்ஷியல் எதுக்கு? நம்ம பாடிக்கு அது தேவைப்படல. நம்ம பாடியை தான் உருவாக்கிக்குது. அதான் விட்டமின் டி. இப்போ நம்ம டிசீசஸ் எந்த விட்டமின் எந்த டிசீசஸ குடுக்குது, அஹ் அத கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த விட்டமினை நம்ம கம்மியா எடுத்தா எந்த டிசீஸ் வருது, டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. சோ பாருங்க எவ்வளவு ரிக்குவயர்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. இந்த சார்ட் வேணா நீங்க எடுத்து இந்த சார்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி நான் புக்ல இருந்தே கட் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்பதான் நீங்க மல்டிபிள் டைல் ரிவைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ விட்டமினோடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்க்கலாம். அந்த விட்டமின் எடுக்கலன்னா எந்த டிசீசஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள்லாம் பார்க்கலாம். அப்புறமா ஃபேட் சால்யூபிள் பார்க்கலாம். ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சொன்ன வாட்டர் சால்யூபிள் ஞாபகம் இருக்கா? ஸோ பி1, பி2, பி3, பி12 இந்த 4 விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விட்டமின் பி1. விட்டமின் பி1 உடைய இன்னொரு நேம் என்னதுன்னா தைமீன் சொல்லுவாங்க. ஓகே. இந்த இன்னொரு நேம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். சூஸ் கேட்கலாம். விட்டமின் பி1 விச் இஸ் விட்டமின் பி1 தைமீன் அப்படின்னு சொல்லி எழுதணும் நீங்க. ஸோ விட்டமின் பி1 உடைய இன்னொரு நேம் என்னது? தைமீன். ஓகே. ஸோ பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து 1.3 மில்லிகிராம் விட்டமின் பி1 நம்ம எடுத்துக்கணும். டெய்லி ரிக்குவயர்மெண்ட். டெய்லி 1.3 மில்லிகிராம் விட்டமினை நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் பி1. கேர்ள்ஸ்க்கு 1.2 ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியா 1.2 மில்லிகிராம் வந்து எடுத்துக்கணும் விட்டமின் பி1.
ஓகே. ஸோ விட்டமின் B1 உடைய ஃபங்ஷன் வந்து பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ட இத டைஜஸ்ட் பண்ணும். ஓகே. மெட்டபலைஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட்ட பிரேக் டவுன் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் நம்ம பசி எடுக்கிறதுக்காக அப்படைட் ஷார்பன்ஸ் அப்படைட் நம்ம பசி எடுக்கிறதுக்காக விட்டமின் B1 யூஸ் ஆகும். ஹார்ட் உடைய ஃபங்ஷன், நர்வ் உடைய ஃபங்ஷன், மசில் உடைய ஃபங்ஷனுக்கு எல்லாமே இதுதான் யூஸ் ஆகும். சோ எத்தனை 1 அப்புறமா 2 அண்ட் தென் 3 3 ஃபங்ஷன்ஸ் இதுக்கு. யாருக்கு? விட்டமின் B1க்கு. ஸோ நான் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மார்க் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் மார்க் பண்ணிடுறேன். விட்டமின் எப்படி படிக்கணும்னு பாருங்க. விட்டமின் எவ்வளவு நம்ம சாப்பிடணும், ஃபங்க்ஷன் எங்கிருந்து கிடைக்கும், அது ஒழுங்கா சாப்பிடலன்னா என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வரும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அந்த டிசீசஸ். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? விட்டமின் B1 ஆல்சோ நோன் அஸ் தைமீன். ஓகே. ஸோ எவ்வளவு சாப்பிடணும்? 1.3 மில்லிகிராம் பாய்ஸ்க்கு, 1.2 மில்லிகிராம் கேர்ள்ஸ்க்கு. ஏன்? கார்போஹைட்ரேட் மெட்டபலைஸ் பண்ணும். அப்படைட்ட ஷார்ப் வேணா டிஃப்ரெண்ட் கலர்ல போட்டுமா உங்களுக்காக? அப்படைட்ட ஷார்ப் பண்ணும். பசி நல்லா எடுக்கும். அண்ட் தென் அப்படைட்னா என்னது? நல்லா சாப்பிடுவோம் நம்ம. அப்புறமா ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனுக்காக, நர்வ் உடைய ஃபங்க்ஷனுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். மசிலோடைய ஃபங்க்ஷனுக்காகலாம் இது அசிஸ்ட் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு மார்க் பண்ணிட்டுமா, அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பிகாஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே கண்டினியூஸா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகணும். மிடில்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணா எனக்கு கொஞ்சம் வந்து இதுவா இருக்கும். ஓகே, கிவ் மீ 2 minutes ஆர் சம்திங். நான் மார்க் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா இதை எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம் யூ ஷுட் ரிவைஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே. ஸோ நீங்க அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா இட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு மெமரைஸ். ஓகே. ரொம்ப டைம் ஆகுது. நான் உங்களுக்கு லாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறதா இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் B1 ஆல்சோ நோன் அஸ் தைமீன் டெய்லி ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ? 1.3 மில்லிகிராம் பாய்ஸ்க்கு, 1.2 மில்லிகிராம் கேர்ள்ஸ்க்கு. ஓகே. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன? கார்போஹைட்ரேட்டை மெட்டபலைஸ் பண்ணும், அப்படைட்டை ஷார்பன் பண்ணும், அண்ட் தென் ஹார்ட், நர்வ், மசில்ஸ் உடைய ஃபங்க்ஷனிங்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க இருந்து கிடைக்குது? இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஈஸ்ட்ல இருந்து. ஈஸ்ட் ஈஸ்ட் தெரியும்ல, அந்த பிரெட்ல எல்லாம் போடுவாங்கல்ல, ட்ரை ஈஸ்ட் பிரெட்ல எல்லாம் போடுவாங்க, மாவுல எல்லாம் போடுவாங்க. இந்த ஈஸ்ட். அப்புறமா லிவர் சாப்பிடுவாங்கல்ல, சிக்கன் லிவர், மட்டனுடைய லிவர், அந்த லிவர்ல இருந்து நம்மளுக்கு விட்டமின் B1 கிடைக்கும்.
அண்ட் தென் மில்க் மில்க்ல கூட விட்டமின் B1 இருக்கு. ஓகே. இப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் டெய்லி சாப்பிடுங்க. அப்பதான் அந்த விட்டமின் B1 கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்ல தேவை, ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ல தான் இருக்கு. கரெக்டா? 1 மினிட். ஓகே. அப்புறமா சீஸ்ல கூட விட்டமின் B1 இருக்கு. அப்புறமா லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த கீரை வகைகள்ல கூட வந்து விட்டமின் B1 பிரசன்ட் ஆயிருக்கு. மீட், அப்புறமா வந்து வீட் மீட் அண்ட் ஆல்சோ வீட், ரைஸ், மெய்ஸ், இதுல எல்லாமே என்ன இருக்கு, விட்டமின் B1 பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் ஈஸிலி அவைலபிள் தான். நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல விட்டமின் B1 நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே. இன்னும் சில சில பேர் வந்து அலர்ஜிக்கா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் இதோட டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. கரெக்ட் தான் நான் சொல்றது. சோ இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட், லிவர், மில்க், சீஸ் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கோம். கரெக்ட்டா? பால் டெய்லி குடிக்கிறோம். சம்டைம்ஸ் பிரெட் அது கூட சாப்பிடுறோம். அண்ட் தென் மீட் சாப்பிடுறோம் எப்பயாவது. நல்லா கீரை வகைகள் டெய்லி ஏதாவது ஒண்ணு இதுல இருந்து நம்ம சாப்பிட்டுறோம். அப்பனா நம்மளுக்கு விட்டமின் B1 ஈஸியா கிடைச்சிரும். ரொம்ப பெரிய மேட்டர் இல்ல. சோ எங்கெல்லாம் கிடைக்காதுன்னா, சில பேர் அத சாப்பிட மாட்டாங்க. ஓகே. இதுல இருந்து எந்த சோர்ஸும் டெய்லி ஒரு நாள் இல்ல ரெண்டு ஒரு ஒரு 1 மந்த் சாப்பிடவே மாட்டாங்க வச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரி இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல சில பேர் இதெல்லாம் அலர்ஜிக்கா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ்லாம் வரும். என்ன டெஃபிஷியன்சி டிஸார்டர் வரும்னா, பெரிபெரின்னு சொல்லுவாங்க. ஓகே. விட்டமின் B1 உடைய டெஃபிஷியன்சி டிஸார்டர்னது பெரிபெரி. பெரிபெரியோடைய சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கை கால்ல செம்ம பெயின் இருக்கும் அதிகமா. அப்புறமா ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல் நல்லா வீங்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பேரலிசிஸ் கூட ஆயிடும். அதான் தூக்கவே முடியாது. அதே இடத்துல அப்படியே ஆயிடும். ஓகே. அப்புறம் ஒடெமா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ம். ஒடெமா, எடெமா. ம். ஒடெமானா வந்து இல்லன்னா எடெமா கூட சொல்லுவாங்க இத. இந்த எடெமா பாத்தீங்கன்னா வந்து அதான் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா, கை கால்ல அப்படியே தண்ணி தண்ணி மாரி தண்ணினால வந்து வீங்கிடும்ல. சோ டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா, தண்ணி ஃப்ளூயிட் வந்து நெறைய வந்து எக்ஸஸ் ஃப்ளூயிட் இருக்குல்ல டிஷ்யூஸ்ல. கை, கால், ஆர்ம்ஸு அப்படியே வீங்கிடும். ஓகே. ஸ்கின் அப்படியே வீங்கி அப்படியே ஷைனிங்கா இருக்கும் ஸ்கின். நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லன்னு கொஞ்சம் வயசானவங்களுக்கு, பிரெக்னன்ட் வுமன்ஸ் கூட இந்த மாரி இருக்கும். கை, கால்லாம் அப்படியே தண்ணி ஃபார்ம் ஆயிடுச்ச மாரி வீங்கிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுதான் வந்து எடெமா இல்லனா ஒடெமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறமா வேற என்ன இருக்கு? விட்டமின் B2 இத ரைபோஃப்ளாவின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டா நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க இந்த விட்டமின் B2 ஓட பேரு. ரைபோஃப்ளாவின். ஓகே. பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.6 மில்லிகிராம் எடுத்துக்கணும் டெய்லி. டெய்லி ரிக்வயர்மெண்ட் இது. ஓகே. அண்ட் தென் 1.4 மில்லிகிராம் கேர்ள்ஸ் வந்து எடுத்துக்கணும் இது. இது எதுக்காக இதோடைய ஃபங்ஷன் எதுனா, கார்போஹைட்ரேட் அப்புறமா புரோட்டீன மெட்டபலைஸ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஸ்கின்ன ஹெல்த்தியா வச்சுக்கும். ஓகே. நெறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? அவங்களும் எதனாலனா விட்டமின் B12 ஒழுங்கா எடுக்காததுக்காக. ஓகே. சோ வெளியில இருந்து வெளியில எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே. உள்ள எடுத்துக்கணும் நம்ம. இன்டர்னலா. சோ சோர்சஸ் பாத்தீங்கன்னா மில்க், லிவர், மீட், எக்ஸ், பீஸ், ஈஸ்ட், ஹோல் கிரெயின்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பிரசன்ட் ஆயிருக்கு. இதோட டெஃபிஷியன்சி டிசார்டர் பாத்தீங்கன்னா ரைபோஃப்ளாவினோசஸ் போட்டோபோபியா. ஓகே. இவங்களுக்கு என்னதுன்னா growth இருக்குல்ல அப்படியே கம்மி ஆயிடும். மென்டல் டிசார்டர்ஸ்லாம் நிறைய வரும். அப்புறமா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் இருக்கும். மோஸ்டா இந்த மவுத் இருக்குல்ல, மவுத்துடைய கார்னர்ல இருக்கும். அப்புறமா தோல் தோலா அப்படியே வரும். லீஷன்ஸ் வரும். ஓகே. சோ இதெல்லாம் வந்து ரைபோஃப்ளாவினோசிஸ் போட்டோபோபியாவுடைய ரைபோஃப்ளாவினோசிஸ் அப்புறம் போட்டோபோபியா 2 டிஃபரெண்டானது நினைக்கிறேன். இதுக்கு நான் பக்கத்துல கமா கொடுத்துருக்காங்க. ஓகே. இதோடைய சிம்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். லீஷன்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் விட்டமின் B3 இதோடைய
பேர் என்னதுன்னா நயசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாய்ஸ் பாத்தீங்கன்னா 1.8 மில்லிகிராம் எடுத்துக்கணும். கேர்ள்ஸ் வந்து 1.5 மில்லிகிராம் எடுத்துக்கணும். இது புரோட்டீனோடைய கோ என்சைமாக யூஸ் ஆகும். புரோட்டீன் கூடவே வந்து இது இருக்கும் விட்டமின் பி3. அப்புறமா ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட் எல்லாம் மெட்டபலைஸ் பண்ணும். சேம் ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கும். ஸோ ஃபிஷ் இருக்கட்டும், எக் இருக்கட்டும், மீட், லெக்யூம், ஹோல் கிரெயின்ஸ், லீவ் எல்லாமே மோஸ்டா சிமிலரா தான் இருக்கு. எது வந்து கொஞ்சம் அன்சிமிலரா இருக்கோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பாருங்க, ஈஸ்ட் லிவர் இதுலயும் இருக்கு. ஈஸ்ட் லிவர், மில்க் இதுலயும் இருக்கு. சீஸ் இருக்கா? இல்ல, சீஸ் இல்ல, இல்ல சீஸ் இல்ல. அப்புறமா இதெல்லாம் சேமா தான் இருக்கு. ஓகே. இதுலயும் சேம் பீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகே. மோஸ்டா எது வந்து ஒரு ஆர்டர்ல வருதோ அதை படிச்சுக்கோங்க ஒன் டைம். எக்ஸ்ட்ராவா வருதா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் பி1ல எக்ஸ்ட்ராவா சீஸ் இருக்கு. விட்டமின் பி2ல எக்ஸ்ட்ராவா வந்து பீஸ் இருக்கு. விட்டமின் பி3ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? லெக்யூம்ஸ் இருக்கு. ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ். அண்ட் தென் வந்து பீனட்ஸ் இருக்கு. டொமேட்டோ, பொட்டேட்டோலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. விட்டமின் பி12ல பாத்தீங்கன்னா லிவர், ஃபிஷ், சீஸ், மில்க், சீஸ் இருக்கு இதுலயும். மத்ததெல்லாம் சிமிலரா தான் இருக்கு. ஃபிஷ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகே. ஸோ விட்டமின் பி3 உடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் பாத்தீங்கன்னா பெலாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்டம் வரும். டெர்மாட்டிட்டிஸ்னா டெர்மானாலே ஸ்கின். ஸ்கின் ரொம்ப பேடா இருக்கும். நிறைய ஆக்னி, பிம்பிள்ஸ், ட்ரைனஸ், பேச்சஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அப்புறமா லூஸ் மோஷன்ஸ் இருக்கும். அப்புறம் மென்டல் டிசார்டர் இருக்கும். ஒரு மாதிரி அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. ஓகே. டிசி டிசீடு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. இது எல்லாமே நடக்கும். விட்டமின் பி12 ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது. இது நான் ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. விட்டமின் பி12 வந்து சயனோ கோபால்மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சயனோ கோபால்மைன், கோபால் அமைன், சைனோ கோபால் அமைன். ஓகே. விட்டமின் பி12 உடைய இன்னொரு பேரு. 0.2ல இருந்து 100 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ்னால எல்லாருக்கும் அதே தான். பிளட் இருக்குல்ல, பிளட் ஃபார்ம் பண்றதுக்காக இல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா நர்வஸ் டிஷ்யூ இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்றதுக்காக கூட யூஸ்ஃபுல்லா இருக்கு. நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் பண்றதுக்காக கூட யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ லிவர், ஃபிஷ், சீஸ், மில்க், எக்ஸ், மீட் இதுலலாம் விட்டமின் பி12 இருக்கு. விட்டமின் பி12 ஒழுங்கா கிடைக்கலன்னா பெரினீஷியஸ் அனேமியா, இந்த மாதிரி ஒரு அனேமியா. அனேமியானா பிளட் லாஸ், பிளட் வந்து ஒழுங்கான அமௌண்ட்ல இல்ல. ஹீமோகுளோபின் ஒழுங்கான ஆர்பிசி, ஹீமோகுளோபின் இதெல்லாம் ஒழுங்கா அமௌண்ட்ல இல்ல. அதான் அனேமியா சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆர்பிசி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கு அனேமியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த அனேமியா இருக்கு. ஆனா பெர்னிஷியஸ் அனேமியா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அனேமியா. அனேமியால பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஸ்கின்லாம் ரொம்ப பேல் ஆயிடும். அப்படியே ஒயிட்டா மாறிடும். ஓகே. சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்க நீ பாக்க, ரத்தமே இல்லையா உன் உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அண்ட் தென் பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒழுங்கா பிரீத் பண்ண முடியாது. ஓகே. கொஞ்சம் பிரீத் பண்ண டிஃபிகல்ட்டியா இருக்கும். அண்ட் தென் growth கம்மி ஆயிடும். ரிட்டார்டடா இருக்கும். விட்டமின் சி நெக்ஸ்ட் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சிட்ரிக் ஆசிட் இல்ல, அஸ்கார்பிக் ஆசிட். சோ விட்டமின் சி வந்து இன்னொரு பேர் என்னன்னா அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லுவாங்க. 40 மில்லிகிராம்ஸ் பர் டே. இதுதான் அதிகமானது நினைக்கிறேன். விட்டமின் பி12 கூட அதிகமா எடுத்துக்கணும். ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன்ல இருந்து விட்டமின் சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம டீத்து, கம்ஸ், கம்னா டீத்துக்கு மேல இருக்குல்ல, அதான் கம்ஸ், ஜாயின்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா ஏதாவது ஒரு கட்டு இல்லைன்னா அடிபட்டுச்சுன்னா அதை வந்து ஹீலிங்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக விட்டமின் சி யூஸ்ஃபுல்லா இருக்கு. விட்டமின் சி நல்லா தெரியும். லெமன், எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்லயும் கிடைக்கும். லெமன், ஆரஞ்சஸ், ஆம்லா, அப்புறமா பைனாப்பிள். எக்ஸ்ட்ராவா பாருங்க, இதுல டொமேட்டோஸ்ல கூட விட்டமின் சி இருக்கா. அண்ட் தென் மேங்கோஸ்ல கூட விட்டமின் சி இருக்கா. சில்லிஸ்ல கூட விட்டமின் சி இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. கோவால விட்டமின் சி இருக்கு. ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும், புளிப்பா இருக்கிறதுல விட்டமின் சி ஞாபகம் வச்சுப்பேன் நான். ஸோ லெமன், ஆரஞ்சு, பைனாப்பிள், ஆம்லா இதெல்லாம் கொஞ்சம் புளிப்பா இருக்கலாம், அந்த விட்டமின் சி இருக்குன்னு ஞாபகம் வச்சுப்பேன் நான்.
ஓகே. ஸோ புதுசு புதுசா இருக்கிறத கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேபேஜ் இருக்கட்டும், டொமேட்டோ இருக்கட்டும், மேங்கோ, சில்லி, கோவா, ஸ்ப்ரவுட்ஸ் இதுல எல்லாமே வந்து விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி வந்து ஒழுங்கா எடுத்துக்கலன்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லி ஒரு டிஸார்டர் வந்து வரும். கம் இருக்குல்ல, கம்ஸ் அதுல இருந்து ப்ளீடிங் அதிகம். ப்ளீடிங் இப்ப பிரஷ் பண்ணும்போது டக்குன்னு ரத்தம் வர மாதிரி இருக்கும். ரத்தம் வந்துரும். ப்ளீடிங் கம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஜாயிண்ட் மூட்டு வலி அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஜென்ரலா வீக்கா இருக்கும் பாடி. ஓகே. ஸோ மேக் ஷுர் டு சி தட். இப்போ ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ்க்கு வந்து வரலாம். ஸோ இதுல விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. ஸோ இதை பாருங்க டிஸார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். விட்டமின் ஏ வந்து ரெட்டினால் சொல்லுவாங்க. ரெட்டினால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ஆல்சோ ஸ்கின் கேர் இன்கிரீடியன்ட் ரெட்டினால். ஸோ ஏஜிங்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெட்டினால். ஸோ 750 மில்லிகிராம் பர் டே எடுக்கணும் இதை. விஷன் கண்ணு நல்லா தெரியறதுக்காக, ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்காக இது மெயின்டைன் பண்ணும். அப்புறமா எசென்ஷியல் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் விஷுவல் பிக்மெண்ட், பிக்மெண்ட்ஸ்க்காக கூட வந்து இது பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ பிரைட் ஆகிறதுக்காக ஸ்கின் அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மில்க், சீஸ், பட்டர், எக்கு, காட் லிவர் ஆயில் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபிஷ் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும், அதான் காட் லிவர் ஆயில் சொல்லுவாங்க. தென் கேரட்ஸ், மேங்கோ. கேரட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். ஓகே. அப்புறமா பப்பாயா, எல்லோ பம்கின், ஸ்பினாச், ஸ்வீட் பொட்டேட்டோ இதுல எல்லாமே விட்டமின் ஏ இருக்கு. ஸோ விட்டமின் ஏ வந்து ஒழுங்கா எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்னா ராத்திரியில கண்ணு தெரியாம போயிடும். நைட் பிளைண்ட்னஸ் வரும். ஜீரோப்தால்மியா. ஓகே. அப்புறமா கெரட்டினால் ஆசிட், ட்ரை ஸ்கின். ஸோ நைட் பிளைண்ட்னஸ் வரும். ஓகே. ஒழுங்கா வந்து ராத்திரியில ஒழுங்கா கண்ணு தெரியாது. ஓகே. அண்ட் தென் சொல்லுவாங்கல்ல, ராத்திரி 6 மணி ஆனா 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி, இதுதான் அந்த நைட் பிளைண்ட்னஸ். ஓகே. அப்புறமா வந்து ஜிராப்தால்மியா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸார்டர் வரும். ஓகே. ஜிராப்தால்மியா. ஜிராப்தால்மியானா வந்து இதுவும் ஒரு ஐ கண்டிஷன் தான். இதுவும் கண்ணுடைய கண்டிஷன் தான் ஜிராப்தால்மியா. இது கண் அப்படியே ட்ரை ஆயிடும். ஓகே. அப்படியே ரெட்டா இருக்கும் கண்ணு, ட்ரை ஆயிடும். கொஞ்சம் ஃபார்மியா கிளவுட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஓகே. அண்ட் தென் அல்சர்ஸ் வரும். இதெல்லாம் ஜிராப்தால்மியா. ஓகே. விட்டமின் ஏ கம்மியா இருந்தா தான் இது. அண்ட் தென் அதான் சிராப்தால்மியோட இன்னொரு பேர் தான் கெரட்டினால் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமா ஸ்கின் கூட ட்ரை ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் விட்டமின் டி வந்து பார்க்கலாம். நம்ம பாடியிலே உருவாகுதுல இந்த விட்டமின் டி. 200 IU எடுத்துக்கணும். 200 IU. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம மில்லிகிராம் பார்த்திருந்தோம். ஐயூனா 200 ஐயூனா 200 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். ஓகே. இப்போ இந்த விட்டமின் இன்சுலின்லாம் எடுத்துக்கிறதுக்காக சொல்றது எப்பவுமே விட்டமின் டி வந்து இன்டர்நேஷனல் யூனிட்ல தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஒரு மில்லிகிராம் ஒரு மில்லிகிராம் ஒரு மில்லிகிராம் விட்டமின் டி இஸ் ஈக்குவல் டு 40 IU. ஓகே. அப்பனா 200. அப்பனா ஒரு ஐயு வந்து 0.05 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் எடுத்துக்கணும். அதனால அப்பதானே 200 வரும். ஓகே. 5 into 40 200 வரும்ல. ஸோ 5 மில்லிகிராம் விட்டமின் டி எடுத்துக்கணும். 5 மில்லிகிராம். ஓகே. 5 மில்லிகிராம் விட்டமின் டி எடுத்து கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டீத் போன்ஸ் ஹெல்த்தியா வச்சுக்கும். கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மில்க், சீஸ், எக் யோக், காட் லிவர் ஆயில், ஃபிஷ், பட்டர். அப்புறமா சன்லைட்ல இருந்து கூட விட்டமின் டி கிடைக்கும். ஸோ விட்டமின் டி ஒழுங்கா இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்.
அப்படின்னா போன்ஸ் ஒழுங்கா க்ரோ ஆகாது, கர்வியா இருக்கும் போன்ஸ். ஓகே, போ லெக்ஸ் இருக்கும், பிஜிஎன் செஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ போ லெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். லெக்ஸ் நார்மலா இப்படி தானே இருக்கும், லெக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா. இவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, கர்வ்டு லெக்ஸ் இருக்கும். போன்ஸ் ஒழுங்கா ஃபார்ம் ஆகல, பெண்டபிளா இருக்கும் போன்ஸ் ரொம்ப. அப்புறமா இங்க பாருங்க, பிஜிஎன் செஸ்ட். செஸ்ட் இப்படி இருக்கு பாருங்க, பெரிய ஹெட் இருக்கும், ஃபோர் ஹெட் பல்ஜ் ஆயிட்டே வரும். லிம் போன்ஸ் தான், கை கால்லாம் அப்படியே கர்வ்டா இருக்கும். வயிறு அப்படியே அப்படியே முன்னாடி வரும். அப்டாமன் அப்படியே ப்ரொட்ரியூட் ஆகும். ப்ரொட்ரியூட்னா அப்படியே முன்னாடி வந்திருக்கும். ஓகே, ஆங்கிள்ஸ் கூட என்லார்ஜ் ஆயிடும். இதெல்லாம் ரிக்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு நடக்கிற சிம்டம்ஸ். ஓகே, போன்ஸ்லாம் பெயின்ஃபுல்லா இருக்கும். லைட்டா அடிபட்டாலே ஃப்ராக்சர் ஆயிடும் போன்ஸ்ல. ஏன்னா போன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதனாலதான் இது. ஓகே, இப்போ விட்டமின் இ, டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ல, ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தேவைப்படுது. விட்டமின் இ இருக்கட்டும், விட்டமின் கே இருக்கட்டும். விட்டமின் இ வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா ஏஜிங்காக, தென் ஏஜிங்காக, ஏஜிங் விட்டமின், இது ஒரு ஏஜிங்காக இது விட்டமின் இ ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ கிரெயின்ஸ் வித் வெஜிடபிள் ஆயில், கிரீன் லீஃபி வெஜிடபிள், நட்ஸ்ல எல்லாமே விட்டமின் இ பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இது விட்டமின் இ ஒழுங்கா இல்லைன்னா ரீப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் நடக்கும். மேல்ஸ்ல இருக்கட்டும், ஃபீமேல்ஸ்ல இருக்கட்டும். மேல்ஸ்ல ஸ்டெரிலிட்டி ஆயிடும், ஸ்பெர்ம்ஸ்லாம் ஒழுங்கா வந்து ஃபார்ம் ஆகாது. அண்ட் தென் ஃபீமேல்ஸ்ல மிஸ்கேரேஜ் ஆக நடக்கும். அண்ட் தென் பிரெக்னன்சி டைம்லயே வந்து எம்பிரியோஸ் எல்லாம், இந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு எம்பிரியோஸ்லாம் வந்து எம்பிரியோஸ்லாம் வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த்ல இருக்கும் போதே அந்த குழந்தை இறந்துரும் வயிற்றுக்குள்ளேயே. ஓகே, இதெல்லாம் வந்து நடக்கும் விட்டமின் இ ஒழுங்கா இல்லைன்னா. ஸோ விட்டமின் கே, பிலோக்வினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ல தான் வந்து யூஸ் ஆகும். இந்த பிளட் கிளாட்டிங்ல விட்டமின் கே ஓட பெரிய ரோல் இருக்கு. ஓகே, அப்புறமா இது கிரீன் லீஃபி வெஜிடபிள், சோயாபீன், டொமேட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த விட்டமின் கே ஒழுங்கா எடுக்கலன்னா பிளட் கிளாட்டிங் நடக்காது. சின்ன கட் நடந்தாலே ரத்தம் அப்படியே இது ஸ்டாப் ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, பிளட் கிளாட்டிங் டிலே ஆயிடும். அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கட் வந்து ரத்தம் போயிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு விட்டமின் கே குறைபாடு இருக்கு. ஓகே, ஸோ மினரல்ஸ் நாளைக்கு பார்க்கலாமா? நிறைய இருக்கு. மினரல்ஸ், வாட்டர், ரஃபேஜ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதுனா விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு வரீங்க. ஓகே, வில் ஹாவ் அ ஸ்மால் டெஸ்ட் ஆன் தட். ஓகே, ஸோ இன்னைக்கான லெக்சரை லேர்ன் பண்ணுங்க. என்னென்ன படிச்சீங்கன்னு லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெமரைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா நேத்து லெக்சரை ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறமா எல்லாமே வந்து ரீட் பண்ணுங்க நல்லா. ஓகே, இதுதான் வந்து என்னுடைய இன்னைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? யூ கேன் ஆஸ்க். ஸோ எஸ், நம்ம இன்னைக்கான கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. எஸ், எஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you. Ma'am, எஸ்.